الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى رواه الإمام البخاري في صحيحه صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எமது உயிரினும் மேலான அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை துயர்ந்தால் அஸ்ஹாபுகள் தாபியங்கள் தாபியங்கள் கியாம வரிவந்தம் பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நிய்யத்துடன் வீற்றிருக்கும் இடதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமைகளை ஏவிருக்கின்றானோ பணித்திருக்கின்றானோ அந்த கடமைகளை முற்றுமுழுதாக கண்ணியமான முறையில் பேணுதலான முறையில் எடுத்து நடவுங்கள். எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தவிர்ந்து விலகி நடக்கும்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்கும்படி ஆர்வமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் அனைவர்களும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புனிதமான பைத்துல்லாவுக்கு உலகத்தினுடைய நாலா பக்கங்களும் அழைக்கப்படக்கூடிய புனிதமான ஹஜ்ஜினுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்கள் சாரியாக ஹராமுடைய ஆடை அணிந்தவர்களாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவை ஓதியவர்களாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான். மேலான அன்பர்களே, சகோதரர்களே, ரப்பில் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாள் வரைக்கும் முழு உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டப்படக்கூடிய ஹிதாயத்தினுடைய ஈமானுடைய வெளிச்சம் வெளியாகக்கூடிய 3 இடங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்தியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய நேரம், லா துஷத்துர் ரிஹால் இல்லா ஸலாஸதி மஸாஜித் அல் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதி ஹாதா அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய நேரம், உலகத்தில் இபாதத்தை அடிப்படையாக வைத்து பிரயாணம் செய்யப்படக்கூடிய இடங்கள் என்றால் மஸ்ஜிதுகள் என்றால் அது உலகத்தில் 3 மஸ்ஜிதுகள் தான். அதில் ஒன்றுதான் புனிதமான காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த மக்கா முக்கர்ரமா, இரண்டாவது மஸ்ஜிதுன் நபவி மதீனா முனவரா, மூன்றாவதாக குதுஸில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ் என்பதாக அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மேலான அன்பர்களே, சகோதரர்களே, அந்த இடங்களில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுடைய ஆத்மீக பரிசுத்தத்தை அடைவதற்கு உலகத்தில் எந்த கண்டத்தில், எந்த நாட்டில், எந்த பட்டணத்தில், எந்த கிராமத்தில் வாழ்கிறார்களோ அவருடைய ஈமானுடைய அந்த உத்வேகத்தை ஆத்மீக பரிசுத்தத்தை நாட வேண்டுமென்றால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான 3 பரிசுத்தமான அந்த இடங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அதில் மிகவும் விசேடமான இடம்தான் புனிதமான காபத்துல்லா. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் அளப்பெரிய தியாகம்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதை ஹரமாக ஒரு கண்ணியமான ஒரு இடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இதனாடி தான் ஹஜ்ஜினுடைய எல்லா அமல்களிலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாள் வரக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகள் ஹாஜாக்களுடைய உள்ளத்தில்
ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் என்ன தியாகங்களை மேற்கொண்டார்களோ அந்த தியாக உணர்வுகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு ஆண் பெண் அனைவருடைய உள்ளங்களிலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். புனிதமான காபா அந்த மக்கா முக்கர்ரமாவுக்கு நாம் சென்று விட்டால் அங்கு 7 தவாஃப்களை நாம் முடித்து விடுகிறோம். தவாஃப்களை முடித்த உடனே மகாம இப்ராஹிம் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புனிதமான காபாவை கட்டக்கூடிய நேரம் சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கல்லுக்கு மேலால் இருந்து அதை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அதை கட்டக்கூடிய நேரம் அந்த கல் உயர்ந்தது மாத்திரமல்ல, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதமும் அதில் பதிந்து கொண்டது. இதனாடி தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த புனிதமான காபாவை தவாஃப் முடித்த உடனே ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வத்தஹது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்திலிருந்து புனிதமான காபாவை புனர் நிர்மாணம் செய்தார்களோ அந்த இடத்தை நீங்கள் தொழக்கூடிய இடமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கட்டளையிடுகிறான். இதனாடி தான் எமது மதுஹபு ஷாஃபியில் தவாஃபை முடித்து விட்டால் மகாமி இப்ராஹிம் என்ற அந்த கல்லுக்கு முன்னால் இருந்து 2 ரக்காத் தொழுவது ஒரு முக்கியமான ஒரு சுன்னா முஅக்கதாவாக எங்களுடைய மதுஹபிலே இருக்கிறது. இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய மதுஹபிலே அது வாஜிப் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் அதை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு புனிதமான ஒரு இடமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த காபத்துல்லாவுடைய அந்த காபா அமைந்திருக்கக்கூடிய இடத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கின்றான். இதே போன்றுதான் மாஉ ஜம்சம், அந்த ஜம்சமுடைய கிணறும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகம், அருமை மைந்தனுக்காக தண்ணீரை அங்கும் இங்கும் தேடுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கால் பாதத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட அந்த தண்ணீர் அது கியாம நாள் வரைக்கும் அது மூஜிசாவாக ஒரு அற்புதமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஜம்சமை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சமை பற்றி குறிப்பிடக்கூடிய நேரம் அனைத்து தண்ணிகளிலும் அது சய்யிதுல் மியா, அனைத்து தண்ணிகளுக்கும் தலைபதியாக அந்த தண்ணீரை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான். மாஉ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, ஒரு மனிதர் எந்த நோக்கத்துக்காக ஜம்சமை குடிக்கிறாரோ, நோயாக இருக்கிறார், அந்த நோய் தனது ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்ற நோக்குடன் ஒரு மனிதர் அருந்துகிறார் என்றால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நோயிலிருந்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். புத்தி மழுங்கியவராக இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஜம்சமை உறுதியான நீயத்தோடு குடிக்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அதிலிருந்து ஆரோக்கியத்தை வழங்குவதற்கு அல்லாஹ் அந்த தண்ணீரை, அந்த அற்புதத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினுடைய தியாகத்திலிருந்து அல்லாஹ் அதை வெளியாக்கியிருக்கிறான். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று வைத்தியர்கள் ஊடாக கைவிடப்பட்ட ஏராளமான நோயாளிகளுக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாள் வரைக்கும் மாஉ ஜம்சமை ஒரு அற்புதமான ஒரு நீராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்தியிருக்கின்றான். இதனாடி தான் ஸலஃபு ஸாலிஹீன்கள் மாஉ ஜம்சமை கொண்டு ஆரம்ப காலத்தில் முன்னோர்கள் எமது ஸலஃப்கள் அடைந்த பல பலாபலன்களை, பிரயோசனங்களை மிக தெளிவாக நூட்களாக ஆதாரபூர்வமாக அதை எழுதியிருக்கிறார்கள். மேலான நண்பர்களே, சகோதரர்களே, அது தனி தலைப்பாக பேசப்படக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. அல்லாமா ஃபாகிஹி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அஹ்பாரு மக்கா என்ற தனது கிதாபிலே அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு நாள் அவர்கள் ஹஜ்ஜினுடைய காலமாக இருந்தது. அந்த காலத்தில் அவர்கள் சஃபா மர்வா அந்த குன்றுக்கிடையில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாலிபர் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வாலிபரை சுற்றி பலரும் சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவரை சூழ இருந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்குகிறார்கள், இந்த வாலிபருக்கு என்ன நடந்து விட்டது? இந்த வாலிபர் சாப்பிடக்கூடிய நேரம் அவருடைய சாப்பாட்டில் ஒரு மீனுடைய முள் சென்று அது நேராக போகாமல் குறுக்கே சென்றதனாடி அவருடைய தொண்டையில் சிக்கிக்கொண்டது. இதனாடி அவருக்கு எழும்ப முடியவில்லை, அவருக்கு பேச முடியவில்லை, அவர் தடுமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த இமாமிடம் சொல்லப்பட்ட நேரம் அந்த இமாம் அவர்கள் அங்கிருந்த சில நபர்களுக்கு சொன்னார்கள்,
ஜம்சம்னுடைய கிணற்றுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய அந்த தண்ணீருடைய சில மிடறுகளை இவருடைய தொண்டையின் குழியில் நீங்கள் அதை செலுத்தி விடுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஷிஃபாவை கொடுத்து விடுவான் என்று அவர்கள் கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடுகிறார். அடுத்த நாள் மதாஃபில் தவாஃப் செய்யக்கூடிய இடத்தில் எந்த வாலிபரை நேற்று சக்ராத்துடைய நிலைமையில் கண்டார்களோ அதே வாலிபர் வேகமாக அவர் தவாஃபுடைய அந்த இடத்தில் அவர் ரமல் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை காணுகிறார்கள். கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன நடந்தது என்று வாலிபரிடம் விவரிக்கக்கூடிய நேரம் அந்த வாலிபர் சொல்லுகிறார், எனது தொண்டையில் ஜம்சம்னுடைய சில மிடறுகள் செலுத்தப்பட்டது, நுழைவிக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முள் எந்த பக்கம் கரைந்து போனது என்று எனக்கு தெரியவில்லை, அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தந்துவிட்டான் என்ற அந்த வரலாற்று சம்பவத்தை அல்லாமா ஃபாகிஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஹ்பார் மக்கா என்ற தனது கிரந்தத்திலே பதிவு செய்கிறார்கள். மேலான அன்பர்களே, சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது கியாம நாள் வரைக்கும் மனிதர்களுக்கு அல்லாஹ் பிரயோசனமுடைய ஒரு இடமாக, அந்த இடங்கள் அனைத்தும் முஸ்தஜாபு தாவா துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹரம், அந்த காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய இடத்தை அல்லாஹ் ஆக்கிரிக்கின்றான். அந்த ஹஜருல் அஸ்வதுக்கும் மகாமே, அதாவது காபாவுடைய வாயிலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய முல்தஸம் என்ற இடம் இருக்கிறது. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் தனது முகத்தை, தனது நெஞ்சை ஒட்டியவாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் கேட்கப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் நேரடியாக அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த, ஒரு சிறந்த இடமாக அந்த முல்தஸம் என்ற இடம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான சலஃபுகள் புனிதமான காபத்துல்லாவுக்கு சென்றால் அந்த இடத்தில் மிகவும் கவனமாக, பேணுதலாக அந்த முல்தஸம் என்ற இடத்துக்கு சென்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடியவர்களாக, கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக, நேரடியாக அதனுடைய பலாபலன்களை கண்டுகொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் பலருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஏராளமான வாய்ப்புகள். ஏலான அன்பர்களே, சகோதரர்களே, இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு ஹரமாக, அந்த ஹரத்தில் எந்த உயிர்களும் கொல்லப்படக்கூடாது, எந்த மரங்களும் கொப்புகளும் உடைக்கப்படக்கூடாது, எந்த வேட்டை பிராணிகளும் அது வேட்டையாடப்படக்கூடாது என்ற ஒரு புனிதத்துவத்தை ஹரமாக, கண்ணியமான ஒரு இடமாக, அந்த இடத்தில் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் அல்லாஹ் 1,00,000 தொழுகையினுடைய நன்மைகளை, ஒரு தஸ்பீஹ் செய்கிறோம், சுப்ஹானல்லாஹ் சொல்லுகிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காபத்துல்லாவில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் 1,00,000 நன்மைகளை அல்லாஹ் கியாம நாள் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கு அல்லாஹ் வாரி வழங்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரஹமத் நேரடியாக இறங்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன இப்ராஹீம ஹர்ரம மக்கா, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய அளப்பரிய தியாகம், அல்லாஹ் அந்த ஹரத்தை ஒரு கண்ணியமான, ஒரு சிறப்பான, ஒரு உயர்ந்த இடமாக அல்லாஹ் அதை ஆக்கிரிக்கிறான். ஏலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வாறு அந்த புனிதமான காபாவை, அந்த ஹரமுடைய எல்லையை உலக மக்களுக்கெல்லாம் ஹரமாக, கண்ணியமான ஒரு இடமாக அல்லாஹ் அறிமுகப்படுத்தினானோ அதே போன்று இன்னும் ஒரு இடத்தை உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை, புனிதமான மக்கா முக்கர்ரமாவில் பிறந்த அவர்களை அல்லாஹ் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்குகிறான். முஸ்னத் அஹ்மது போன்ற கிரந்தங்களிலே பதிவாகிறது, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மக்கா முக்கர்ரமாவில் இருந்து ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த காபத்துல்லாவை பார்த்தவர்களாக, தனது வதனங்களில் இருந்து, கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு அந்த காபாவை பார்த்து சொல்லுகிறார்கள், வல்லாஹி இன்னகி லகைரு அர்லில்லாஹ் வ அஹப்பு அர்லில்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த இடம் நீ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஒரு சிறந்த இடமாக, அல்லாஹுக்கு இந்த பூலோகத்தில் ஒரு விருப்பமான இடமாக அல்லாஹ் உன்னை ஆக்கி வைத்திருக்கிறான். வலவுலா அன்ன கௌமக் அஹ்ரஜூனி மின்கி, உன்னுடைய இந்த குறைஷிகள் இந்த புனிதமான மக்கா முக்கர்ரமாவிலிருந்து
என்னை வெளியாக்கவில்லை என்றால் மா ஹரஜ்து மின்கி அபதா, ஒரு போதும் இந்த புனிதமான காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து நான் வெளியேற மாட்டேன் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகவும் கவலையோடு தான் அந்த இடத்திலிருந்து மதீனா முனவராவை நோக்கி அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை அமைத்துக் கொண்டார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று மதீனா முனவரா ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சென்ற அனைவர்களுடைய உள்ளங்களிலும் மதீனா முனவரா என்ற அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் ஒரு விதமான புத்துணர்ச்சி, உள்ளத்தில் ஒரு விதமான ஆனந்தம், ஒரு உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்றால் அது கியாம நாள் வரைக்கும் முஃமின்களுக்குரிய இடம், முஃமின்கள் உருவாக்கம் செய்யப்படக்கூடிய, அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் வெளியாக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இடமாக அல்லாஹ் அந்த மதீனா முனவராவை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்வதற்கு முன்னால் அந்த மதீனா முனவரா என்ற பெயர் கூட ஆரம்ப காலத்தில் சூட்டப்படவில்லை. மாறாக யஸ்ரிப் என்றுதான் அன்றைய அரபுலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மதீனா முனவராவை அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்று மனித அனைவர்களுக்கும் மனித உள்ளங்களுக்கு ஆறுதல் வழங்கக்கூடிய, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஈமானுடைய நறுமணம் வீசக்கூடிய அந்த இடம் ஆரம்ப காலத்தில் மனிதருடைய உள்ளங்களில் பயத்தையும் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தக்கூடிய, மனித வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையான இடமாக யஸ்ரிப் என்ற இடம் ஆரம்ப காலத்தில் இருந்ததை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அல்லாமா சம்ஹூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வஃபா உல் வஃபா பி அஹ்பாரி தாரில் முஸ்தஃபா என்ற கிரந்தத்தில் எழுதுகிறார்கள். ஆரம்ப காலத்தில் மதீனா முனவரா இந்த யஸ்ரிப் என்ற இடத்துக்குள் வணிகர்களாக வியாபாரிகளாக இருக்கக்கூடிய ஏனைய வெளிநாட்டு மனிதர்கள் யாரும் மதீனத்துக்குள் நுழைய மாட்டார்கள், யஸ்ரிப் என்ற இடத்துக்குள் நுழைய மாட்டார்கள். ஏனென்றால் யாராவது யஸ்ரிப் என்ற இடத்துக்குள் நுழைந்து அந்த மதீனா முனவராவில் இருக்கக்கூடிய நீர் ஊற்றுக்களில் யாராவது நீர் அறிந்துவிட்டால் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பீடை நோய் காய்ச்சல் ஏற்பட்டு விடும். அதனுடைய முடிவு அது மௌத்தாக மரணமாக இருக்கும் என்ற பயம், இந்த கொள்கை அன்றைய அரபுலகத்தில் அனைவர்களிடம் இருந்ததே. இதனாடிதான் மக்கா முக்கர்ரமாவில் இருந்து ஷாமுக்கு சிரியாவுக்கு வியாபார நோக்குடன் சொல்லக்கூடிய வணிகர்கள் வியாபாரிகள் மதீனா முனவரா யஸ்ரிப் என்ற ஊருக்குள் இருக்கக்கூடிய பாதையூடாக பிரயாணத்தை மேற்கொள்வது குறுகிய பாதையாக சுருக்கமான பாதையாக இருக்கும். ஆனாலும் கூட அன்றைய அரபிகள் அன்றைய அரபுலகத்தில் வசித்தவர்கள் மதீனா முனவராவுக்குள் நுழையாமல் மதீனா முனவராவுக்குள் வெளியில் இருக்கக்கூடிய நீண்ட பாதையினூடாக சிரியாவுக்கு அவருடைய பயணங்களை அமைக்கக்கூடிய ஒரு கொள்கை, ஒரு வழக்கம் இருந்தது. ஏன் பயம்? மதீனத்துக்குள் நுழைந்து விட்டால் தனக்கு ஒரு முசீபத்து ஏற்பட்டுவிடும், ஒரு பீடை ஏற்பட்டுவிடும், மனித வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல் செய்யக்கூடிய இடமாக அந்த காலத்திலே இருந்தது. இவ்வாறான இடத்துக்குத்தான் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹிஜ்ரத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தினூடாக மக்கா முக்கர்ரமாவை சிறந்த இடமாக, கண்ணியமான இடமாக, உயர்ந்த இடமாக அல்லாஹ் அறிமுகப்படுத்தினானோ, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக அந்த மதீனா முனவராவை அல்லாஹ் சிறப்பாக, ஹரமாக, கண்ணியமான இடமாக அல்லாஹ் ஆக்கினான். ஆரம்பத்தில் ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட கூடிய அந்த சஹாபாக்களுக்கும் முஹாஜிரீன்களுக்கும் அந்த மதீனா முனவராவில் இருக்கக்கூடிய நேரம் பீடை ஏற்பட்டது, காய்ச்சல் ஏற்பட்டது, நோய் ஏற்பட்டது. ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் காய்ச்சல் ஏற்பட்டது. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட காய்ச்சல் கொடூரமான காய்ச்சல். காலை நேரத்தில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தனது தந்தையை பார்க்க சேமம் விசாரிப்பதற்காக, நோய் விசாரிப்பதற்காக அங்கு செல்லக்கூடிய நேரம் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
குல்லு இம்ரிஇன் முஸப்பிஹும் ஃபீ அஹ்லிஹி வல் மௌத்து அத்னா மின் ஷிராக்கி நஅலிஹி. ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு ஏற்பட்ட காய்ச்சலுடைய கொடுமையை தாங்கிக் கொள்ளாமல் ஒரு அரபு கவிதையை படித்தார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் அவருடைய குடும்பத்துடன் ஆரோக்கியத்துடன் சந்தோஷத்துடன் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஏற்பட்ட இந்த காய்ச்சல், இந்த பீடை, நான் மௌத்துக்கு நெருக்கமாகிக் கொண்டிருக்கிறேன். எவ்வாறு செருப்பினுடைய வார் நெருக்கமாக இருக்கிறதோ இதைவிட மௌத்துக்கு நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அவர்களும் அரபு கவிதையை படித்துக் கொண்டிருந்தார்கள். ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பீடை ஏற்பட்டது. ஹதரத் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பீடை காய்ச்சல் ஏற்பட்டு நடுங்கியவர்களாக அவர்களும் ஒரு கவிதையை படித்ததை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அலா லைத ஷாரி ஹல்லபி தன்ன லைலதம் பிவாதி வஹௌலி இத்திஹரு வஜலீலு வஹல் அரிதன் யௌம மியாஹ மிஜன்னா وهل تبدو لي شامة وتفيض اللهم الآن شيبة ربيع وعتبة ربيع كما أخرجونا من أرضنا إلى أرض الوباء என்ற ஒரு நீண்ட கவிதையை அவர்களும் படிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு அந்த புனிதமான மக்கா முக்கர்ரமாவுடைய ஒரு ஓடையில் இரவு நேரம் கழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதா? மிஜன்னா என்ற மக்கத்தில் இருக்கக்கூடிய நீர் ஊற்று, அதுக்கு சூழாக ஷாமா வத்தஃபீல் என்ற இரண்டு மலைகளுக்கு நடுவில் ஓடக்கூடிய அந்த அருவி, அந்த நீர் அருவியின் இடத்தில் நான் நீரை அருந்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா? இத்திஹர் ஜலீல் என்ற அந்த பச்சையம் நிறைந்த அந்த மக்கத்தினுடைய நினைவு எனக்கு வந்து கொண்டிருக்கிறதே. இவ்வாறான நிம்மதியான இடத்தில் வசித்திருந்த எங்களை இந்த குறைஷ் குஃபார்கள் மனிதர்களுக்கு வாழ்வதற்கு முடியாத ஒரு நோய் நிறைந்த இந்த யஸ்ரிப் என்ற இடத்துக்கு எங்களை அந்த குறைஷ் குஃபார்கள் விரட்டி அடித்து விட்டார்கள். யா அல்லாஹ், அவர்களை விட்டு வைக்காதே என்று சில அந்த குறைஷிகளுடைய பேர்களை சொல்லி சாபமிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஏலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் தான் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனத்தினுடைய ஒரு தோட்டத்துக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய நீர் அருவியில் தண்ணீரை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடித்துவிட்டு உழு செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள். யா அல்லாஹ், இந்த மதீனத்துக்கு கியாமத் நாள் வரைக்கும் கோடான கோடி மக்கள் வருகை தருகை இருக்கிறார்கள். இந்த இடத்தை யா அல்லாஹ் அல்லாஹ் ஹப்பிப் இலைனல் மதீனா கஹப்பினா மக்கா வஷத், இந்த மதீனத்தினுடைய அன்பை நேசத்தை யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களில் மக்கத்தை விட எங்களுடைய உள்ளத்தில் அதை விட முஹப்பத்தை போட்டுவிடு என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள். அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா வ ஃபீ சிமாரினா வ ஃபீ சாயினா வ ஃபீ முத்தினா, மதீனத்துக்கு பரக்கத் செய்திடுவாயாக, இங்கு இருக்கக்கூடிய பழங்களுக்கு பரக்கத் செய்திடுவாயாக, சா முத்தி என்ற அளவீட்டில் பரக்கத் செய்திடுவாயாக. வங்குல் ஹும்மாஹா இலல் ஜுஹ்ஃபா, இவ்வளவு காலமாக எந்த பீடை, எந்த நோய், எந்த காய்ச்சலை கொண்டு இந்த மதீனத்து வாசிகளை நீ சோதித்துக் கொண்டிருக்கிறாயோ அவர்களை இங்கிருந்து அகற்றி யா அல்லாஹ் முனாஃபிகீன்கள் வசிக்கக்கூடிய ஹர்ரா அல ஜுஹ்ஃபா என்ற இடத்துக்கு நீ துரத்தி விடு, தூரமாக்கிடு அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த துஆவுடைய பரக்கத் அடுத்த நாள் மஸ்ஜித் நபவியில் முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் அனைவர்களும் வீற்றிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நேற்றிரவு யாராவது உங்களில் ஆச்சரியமான விடயங்களை கேட்டீர்களா, பார்த்தீர்களா என்று கேட்கக்கூடிய நேரம் ஒரு அன்சாரி சஹாபி எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நேற்றிரவு நான் வியாபாரத்துக்கு போய் மதீனாவுடைய எல்லையில் நுழையக்கூடிய நேரம் ஒரு பயங்கரமான ஒரு காட்சியை எனது கண்களால் பார்த்தேன். அந்த நேரம் ஒரு வயது மூதாட்டி அருவருப்பான தோற்றத்தில் மதீனாவுடைய எல்லையிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த காட்சியை பார்த்தேன் என்று சொன்ன நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கிருந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹ் இவ்வளவு காலமாக மதீனத்து மக்களுக்கு எந்த பீடை, எந்த காய்ச்சலை கொண்டு அல்லாஹ் சோதித்தானோ அதை அல்லாஹ் அந்த மூதாட்டியினுடைய அந்த தோற்றத்தில் அதை கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் தூரமாக்கி விட்டான் என்ற நன்மாராயத்தை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஏலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ ஸம்மா ஹாதிஹில் மதீனா பித்தாபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மதீனத்துக்கு அல்லாஹ் ஈமானுடைய நறுமணம் கியாம நாள் வரைக்கும் வீசக்கூடிய இடம் என்று அல்லாஹ் பெயர் சுட்டிருக்கிறான். இதனாடிதான் உலகத்திலே ஏற்படக்கூடிய எல்லா ஃபித்னாக்களுடைய நேரத்தில் உலகத்திலே ஈமானை பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த இடம் அது மதீனத்து மண்ணாக இருக்கும் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல் ஈமான் லயஸிரு இலல் மதீனா கமா தஸிருல் ஹய்யத்து இலா ஜுஹரிஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், பாம்புக்கு ஆபத்து வரக்கூடிய நேரம் அந்த பாம்பு உயிரை பாதுகாப்பதற்காக எவ்வாறு பொந்துக்குள் நுழைந்து விடுகிறதோ, உலகத்தில் இருக்கக்கூடிய ஈமான்தாரிகளுக்கு ஈமானுக்கு குந்தகம் உண்டாகக்கூடிய நேரம், ஆபத்து உண்டாகக்கூடிய நேரம் தனது ஈமானை பாதுகாப்பதற்காக மதீனத்துக்கு செல்லுவார்கள் என்ற அந்த நன்மாராயத்தை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் மக்கத்தை மாத்திரமல்ல மதீனத்துக்கு சென்று அந்த ஈமானுடைய நறுமணத்தை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ், ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய அனைவருடைய உள்ளத்திலும் ஈமானுடைய நறுமணத்தை உணர்ந்தவர்களாக ஈமானிய அந்த ஆத்மீக அந்த வழிகாட்டலை நீ செய்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கும் அந்த புனிதமான ஹரமைன் ஷரீஃபைன் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த சிறப்பான அந்த 3 இடங்களுக்கும் எமது கண்களை மூடுவதற்கு முன்னால் போகக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். காபத்துல்லாவுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். ஹஜ் உம்ராவுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை இந்த ஹுத்பாவிலே வீற்றிருக்கக்கூடிய அனைத்து வாலிபர்களும் அனைத்து வயோதிபர்களும் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் குடும்பமாக செல்லக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்திரியா அல்லாஹ். எங்களுடைய ஈமானிலே ஈமானிய உந்து சக்தி ஏற்படுத்தியா அல்லாஹ். எங்களை பரிசுத்தமாக்கிறியா அல்லாஹ். துல் ஹஜ்ஜினுடைய மாதத்துக்கு நெருக்கமாக இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல் ஹஜ்ஜினுடைய மாதத்தில் என்னென்ன சிறப்புகளை சொன்னார்களோ அந்த சிறப்புகளை அடைவதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. எமது மௌத்தை நல்ல மௌத்தாக கலிமாவோடு தொழுகையோடு திக்ரோடு ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்படக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை தந்துடுவாயாக. வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு